God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களுடைய தியானத்திற்காக நாம் ஒரு சில வேத பகுதிகளை வாசிப்போம். இன்றைய செய்தியின் தலைப்பாக கிரீடம் என்கிற தலைப்பில் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகள் 16வது அதிகாரம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஸ்தோத்திரம். அதாவது நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஒரு மனுஷன் அவனுடைய பாலிய காலத்திலிருந்து அவனுடைய முதிர் வயது வரையும் ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ, தேவனை விடாமல் பற்றி கொண்டு அவருடைய நீதியின் பாதையிலே நடந்து அவன் முதிர் வயது ஆகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஸ்தோத்திரம். வாலிப வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களை அறிந்து பாவ வாழ்க்கையை விட்டு நீதியின் பாதையிலே பின்பற்றி அப்படியே அவன் வாலிபன பருவம் கடந்து அந்த முதிர் வயது அடையும் பொழுது தலையெல்லாம் நரைச்சிடும். ஸ்தோத்திரம். இது இயற்கையான ஒன்று. ஸ்தோத்திரம். இது சகல மனுஷனுக்குமே இந்த நரைமடியானது ஒரு மகிமையான கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நீதியின் வழியில் உண்டாகிற அல்ல ஒரு நீதிமானாய் இருந்து அவனுக்கு உண்டாகிற அந்த நரைமுடியானது அது ஒரு மகிமையான கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மகிமையான கிரீடத்தை இன்னைக்கு எவ்வளவு பேர் அவமதிக்கிறாங்கிறது நம்ம கண்கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலையில். இன்றைக்கு முடி எப்பொழுதும் கருப்பா இருக்கணும், இல்லை சிவப்பா இருக்கணும். சோதனம், தாடி எல்லாமே ஒரு விதமான கலர் பூசி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தேவனுடைய படைப்பை அவமதிக்கிறாங்க. தேவனுக்கு ஏதோ ஒரு புத்தி கோளாறு ஏற்பட்டுருச்சு, அதனால அவர் இப்படி நரைக்கும்படியாக செய்கிறாரு. அதனால நாங்கள் எங்கள் தாடியை எங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் சிவப்பான சாயம் பூசிக்கிறோம், இல்லை முடிய நல்ல கலராகிக்கிறோம், கருப்பாகிக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு அவருடைய படைப்பில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் முடி கருப்பாக இருக்க வேண்டியது வயசாக ஆக அது எப்படி ஆயிடுது, வெள்ளையாயிருது. அதனால் நாங்கள் எங்கள் அறிவை யூஸ் பண்ணி நாங்கள் இதை கருப்பாவோ சிகப்பாவோ மாற்றிக்கணும். சோதனம். கருப்பாக மாற்றுறது கூட கேவலம் இல்லை. சோதனம். சிகப்பாக மாற்றிக்கிட்டு போகிற மனிதர்களை பார்க்கும்போது தான் பரிதாபமாக இருக்கு. சோதனம். வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லலை, நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அது நரமுடிங்கிறது உனக்கு ஒரு கடவுள் கொடுத்த மகிமையான ஒரு கிரீடம். உங்கள் கிரீடத்தை போய் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவோ அல்லது ஒரு மந்திரியோ யாராவது கூப்பிட்டு நமக்கு ஒரு கிரீடத்தை தலையில் வச்சா வேணான்னு தள்ளி தூக்கி விட்டு போயிருமா? இல்லை, அது ஒரு மகிமை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நரமுடிங்கிறது இது உங்களுக்கு கடவுள் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு கிரீடம். அது மகிமையான கிரீடம், சாதாரண கிரீடம் இல்லை, மகிமையான கிரீடம். எத்தனை பேருக்கு இந்த மகிமையான கிரீடம்? எனக்கெல்லாம் கொஞ்சம் மகிமையை கொடுத்துருக்காரு ஆண்டவர் எனக்கு.
இனி கூடுதல் ஆயிரும். நான் என் தலைக்கு சாயம் பூசுவதில்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்ப சத்தியத்தை அறிந்து நான் அந்த காரியங்களுக்குள் கடந்து செல்வேன். இயல்பாகவே தேவன் எனக்கு கொடுத்த இந்த மகிமையான கிரீடம் என் தலையில் அழகா அது பாட்டில் இருக்கட்டும். கிரீட உள்ளவன் தான் ராஜா. கிரீடத்தை தலையில் வைக்கிறார்னா, மகிமையான ஒரு கிரீடத்தை வைக்கிறான், அவன் ராஜா. அவங்கே ராஜா. என் ஆண்டவர் என்னை ராஜாவா வச்சிருக்காரு. கிரீடத்தை கொடுத்து வச்சிருக்காரு. உங்களை எத்தனை பேர் இந்த கிரீடத்தை விரும்புறீங்க? சோதரம், கிரீடத்தை விரும்புங்க. இந்த கிரீடத்தை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. இந்த நரைமுடி என்பது நமக்கு ஒரு கிரீடமா கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரால். சோதரம். சரி, வேறொரு வார்த்தையை கூட பார். நீதிமொழிகள் 12 4. 12:4. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டபடி குணசாலியான ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எப்படியா இருக்கலாம்? அவரு கிரீடமா இருக்கிறான். பாருங்க, ஒரு நல்ல குணசாலி, நல்ல ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணு அவன் அழகா இருக்கணுங்கிறதுல அவசியம் இல்லை. நான் இங்க அழகை பத்தி எல்லாம் குணசாலியான ஸ்திரீ, நல்ல குணம், நல்ல குணம் உள்ள ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு எப்படி இருக்கலாம்? கிரீடமாண்டவர் கொடுத்துருக்காரு. கிரீடம். சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கிரீடம்லாம் கிடைக்கிறது இல்லை. சோதரம். தேவன் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கோ. குணசாலியான பெண் ஒருவேளை அழகு இல்லாமல் இருக்கலாம், பல்லு நீட்டிட்டு கூட இருக்கலாம். சோதரம். ஆனா குணசாலியா இருக்கணும். தேவன் விரும்புறது அழகை விரும்பல. நல்லா இருக்கணும், கிளி மூக்கா இருக்கணும், காக்கா மூக்கா இருக்கணும், இப்படியெல்லாம் தேவன் விரும்பல. அது மனிதனுடைய விருப்பம். இப்படி இருந்தா அவனை செலக்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா தேவன் ஆண்டவர் என்ன விரும்புறாரு? மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, குணசாலியான ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமும். எத்தனை கிரீடம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எத்தனை ஆண்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு குணசாலியான கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? சோத்திரம். இன்னைக்கு குணசாலிங்கிற பெண்களை அந்த கிரீடத்தை பார்க்கறதே கொஞ்சம் அபூர்வம். ஆனால் நிறைய குணசாலி பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க, மறைவா இருக்கிறாங்க. அதனாலதான் வேறொரு நீதிமொழிகள் புத்தகத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ குணசாலியான ஸ்திரீயை ஈஸியாக போனோன்னே பிடிச்சி கொண்டு வந்துடலாம்னு நினைக்க வேண்டாம். அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க மறைவாக இருக்கிறாங்க. குணசாலியான அந்த ஸ்திரீ எங்கே எப்படி இருக்காங்களாம்? மறைவாக இருப்பாங்க, வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூச்ச சுபாவம் உள்ளவங்க. குணசாலியான ஸ்திரீகள் எப்போதுமே வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் மறைந்து தான் வாழ்வாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ அப்படி கண்டுபிடிச்சின்னா நீ ஒரு கிரீடத்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். சோதம். குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறான். பாருங்க, நீதியின் வழியிலே உண்டாகிற அந்த நிறை மயிர் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிரீடமாக இருக்கு. 2 கிரீடத்தை பார்த்தோம். சரி, 3வது ஒரு கிரீடத்தை பார்ப்போம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம்,
முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. பார்த்தீங்களா, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு ஆண்டவர். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு, நர முடியல உங்களுக்கு மகிமை அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதம் 89 38 39. உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை கொடுக்குறார். அந்த கிரீடத்தை சில நேரங்கள்ல தரையில தள்ளி அதை அவமானப்படுத்துறார். அது ஏன் அவமானப்படுத்துறாரு அப்படின்னா, நீங்க சரியில்லைன்னா, உங்களுக்கு நல்ல மகிமையான கிரீடத்தை அவர் கொடுத்தாரு, நீங்க அதை ஒரு அற்பமான பொருளா நினைக்கணும். ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருப்பாங்க, நீங்க என்ன செய்வீங்க, நல்ல நம்ம பஞ்சாயத்தி மனைவி நல்ல குணசாலியான சரிதான்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு போய் சாராயம் குடிக்கவும், உங்க இஷ்டத்துக்கு போய் வாழ்க்கை வாழவும், அந்த பெண்களை கவனிக்காம இருந்தீங்கன்னா அந்த மகிமையை தூக்கி போட்டு மிதிச்சு விடுவார் ஆண்டவர். அந்த மகிமையை தூக்கி போட்டு மிதிச்சு அவமானப்பட்டு போவார். சோதரம். அப்புறம் அதே குணசாலியான அந்த கிரீடம் உங்களை அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த கிரீடத்தை நம்ம மதிப்பா எண்ணும், மரியாதையா எண்ணும். சோதரம். சரி, கர்த்தருக்கு சோதரம். அதனால இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த கிரீடம் சோதரம், நமக்கு அழகான ஒரு மனைவியை கொடுத்துருப்பாரு, அது உங்களுக்கு கிரீடம். சோத்திரம். அந்த கிரீடத்தை சில நேரங்களில் என்ன செய்வார், அவங்கள வச்சு உங்களை அவமானப்படுத்துறாருன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். யாரு, இந்த கணவர் சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் சில நேரங்களில் அவமானப்பட வேண்டிய சொல்லணும். ஆனா தேவன் உங்களை மகிமையான கிரீடமா உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சோதரம். சரி, நாம இப்ப 3 விதமான காரியங்களை பார்த்தோம். ஒன்று, நீதியின் வழியிலே உண்டாகிற அந்த மகிமையான அந்த நரைமயிரானது மகிமையான கிரீடம். இந்த நரமுடி தயவு செய்து நீங்கள் இந்த கலர் பண்ணுற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. கடவுளுக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்கிறீங்க. நிறைய ஊழியர்கள் அப்படி செய்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் இந்த மாதிரியான அலங்கோல வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்களே நிரூபிக்கிறீங்க. ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவீங்க, வல்லவர்னு சொல்லுவீங்க. கடைசி ஆண்டவருக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மேக்கப்பும் போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இந்த முடியெல்லாம் நரைச்ச முடியெல்லாம் போய் கருப்பாக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்றது நீதியின் வழியில் நீதிமான்களா ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்றேன். வெளியில உள்ள மக்கள் கேட்கட்டும், கேட்காம போகட்டும். தேவ பிள்ளைகள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சா ஒரு நாளைக்கு உங்களை ஆண்டவர் தரையில உங்க மகிமையை தள்ளி மிதிப்பார். சோதரம். சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நரைமுடி என்பது ஒரு கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை நீங்கள் தலையில் நல்லா வச்சு பாதுகாப்பாக பண்ணிக்க, ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். 2வது, ஆண்களுக்கு நல்ல மனைவியை கொடுக்குறார், மகிமையான கிரீடம். சோத்திரம். அதை நீங்கள் மரியாதையாக பயன்படுத்துங்க, கனப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆமென்.